வெயிட் லாஸ் டே 13. இன்றைக்கி காலையிலே ஹேருக்கு வந்து ஆயில் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்லேயே தான் பாப்பாவுக்கு எனக்கும் ரெடி பண்ணுவேன். ஆயில் வந்து இந்த ஆயில் ட்ரை பண்ணுறேன். முடி ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருவேப்பிலை ஜூஸ் தான் எடுத்துட்டேன். தயிர் கலந்து அரைச்சிக்கிட்டேன். ஒரு சிஸ்டர் நெல்லிக்காய் கலந்து அரைக்க சொன்னீங்க. எனக்கு சளி பிடிக்குது, அதனால தான் நான் வந்து வெறுமே கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த வெயில் டைமில் உங்களுக்கு நெல்லிக்காய் சேர்த்துக்க வேண்டியதான். கருப்பு உளுந்து களி ரெடி பண்ணியிருந்தேன். மதியானம் 3 மணிக்கு லாங் வீடியோ வரும் இன்றைக்கி, கண்டிப்பாக பாருங்கள். மதியத்துக்கு வந்து பருப்பு வந்து கீரையும் பருப்பு தான் செஞ்சுருந்தேன். பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு அது கூட 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் வச்சு நல்லா வந்து வேக வச்சு மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு அதில் கீரையை அள்ளி வச்சுட்டு குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணாமல் வந்து இதை வேக வைக்கணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து ஜீரகம், கடுகு, காஞ்ச மிளகா தாளித்து ஊற்றிட்டு இறக்க வேண்டியதாக. அதில் கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது கீரை குழம்புக்கு. மதியத்துக்கு வந்து ஒரு ஆம்லேட், அப்புறம் வந்து கீரை குழம்பு ஒரு கப் எடுத்துக்கிட்டு வெள்ளரி பிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதான் என்னோட டயட்டில் எனக்கு நான் எடுத்துக்கிட்டது. பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி